ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, ஆசை உள்ளவன் சவமாக திரிவான், ஆனால் ஆசையற்றவனோ சிவமாக திரிவான். உனது ஆசைகளாலேயே பண தேவைகள் அதிகரித்துள்ளது. அந்த பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நீ பிச்சா தேகி என்று இறைவனிடத்தில்தான் பிச்சை கேட்க வேண்டுமே தவிர மற்றவரிடம் போய் கையேந்த கூடாது. ஏனென்றால் படைத்தவனிடம்தானே கேட்க முடியும். ஒவ்வொரு மனிதனாலும் வேறென்ன இயலும்? முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான். ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்து துன்பத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான். உனது நாளைய வாழ்க்கையை நீ சிறப்பாக மாற்ற வேண்டும் என்று கருதினால் இன்றைய உனது நல் எண்ணங்களையும் செயல்திறனையும் அதிகரிக்க வேண்டாமா? ஏற்கனவே நீ பல கஷ்டங்களை தாண்டி வந்துள்ளாய். இதனால் உனக்கு சிலரை கண்டாலே எரிச்சலும் வருகிறது. நான் சொன்னேன் என்னும் ஒரு காரணத்திற்காக உன்னிடம் இருக்கும் பல கெட்ட விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டாலும் இன்றும் சில சமயங்களில் சிலரிடம் எரிச்சல் காட்டுகிறாய். ஏன் அவர்களை பற்றி பின்னாலும் பேசுகிறாய்? பின்னால் பேசும் பழக்கம் எனக்கு பிடிக்காது என்பது உனக்கு தெரியாதா? ஏன் நீ எனது சாய் சச்சரிதத்தை படிக்கவில்லையா? முதலில் எனது சச்சரிதத்தை படி. அப்பொழுது என்னை பற்றி நீ உணர்ந்து கொள்வாய். ஒருவன் உன்னால் மனம் உடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் நீ கொண்டு வந்து விடாதே. இன்று நீ இருக்கும் இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வர நான் பெரும் பாடுபட்டதை புரிந்து கொள். உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை. உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை. மனிதனின் வாழ்க்கை என்பது நிலவு போன்றது. அதில் தேய்பிறை வளர்ப்பிறை என அனைத்தும் இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும். அதுபோல்தான் உன் வாழ்க்கையிலும் துன்பமும் இன்பமும் மாறி மாறிதான் வரும். இதை நீ உணர்ந்தாலே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். சீனி சிறியதுதான், ஆனால் அது தரும் இனிப்பு பெரியதுதானே. மிளகும் சிறியதுதான், ஆனால் அது தரும் காரம் பெரியதுதானே. உன் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் தான். சந்தோஷமாக உன் குடும்பத்துடன் இரு. மனம் விட்டு பேசு. அது உனக்கு அழகான பெரிய வாழ்வை தரும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. மற்றவர் உன்னிடம் அவர்களின் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி சொன்னால் நீ அதையெல்லாம் காதில் வாங்காதே. அது உனக்கு எதிர்மறை ஆற்றலை தரக்கூடியது. அது உன் குடும்பத்தை தாக்கவும் கூடும். நீ அறிவுரை கூற விரும்பினால் அளவாக கொடு. ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு, அவரவர் பாதைகள் வேறு. அதனால் அதை விட்டுவிட்டு உன் வேலையில் கவனம் இருக்கட்டும். உன் செயல் அதிகரிக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. நீ எதை நம்புகிறாயோ அதுவாகத்தான் ஆவாய். நீ உன்னை ஒரு ஞானி என்று நம்பினால் ஒரு ஞானியாகவே மாறுவாய். இங்கே உன்னை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அதற்குரிய சோதனைகள் நடந்தே தீரும். நீ என் கையை மட்டும் என்றுமே விட்டுவிடாதே. என்னை இருக்க பிடித்துக்கொள். நீ என் கையை விடும் பொருட்டு மாய சக்தி தன் சதி வேலையை செய்து கொண்டே இருக்கும். நீ என் மீது கொண்ட பக்தியை பொறுத்து உன் சக்தி அதிகரிக்கும். உன்னிடம் அதிகமான சக்தி கிடைப்பதால் அடுத்தவரிடம் ஆணவமாக நடக்காதே. அந்த சக்தியை கொண்டு உனது வேலையின் செயல்திறனை அதிகரி. அது உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். நேற்று உனக்கு வெற்றி கிடைத்திருக்காமல் இருக்கலாம், ஆனால் இன்று உனக்கு வெற்றி 2 மடங்காக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்யவும்.
நீ எதை செய்ய நினைத்தாலும் அதனை உடனே செய்துவிடு. இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று நாட்களை நகர்த்தி கொண்டு செல்லாதே. உனது வெற்றியும் தள்ளிக்கொண்டே போகும். பிறரின் சூழ்ச்சியால் அனாவசியமாக பல வழிகளிலும் செலவான உனது பணம் அனைத்தும் மீண்டும் பன்மடங்காக திரும்பி உன்னிடமே வந்தடைய இந்த குதிரையை தொட்டுவிட்டாயா? இந்த குதிரையைப் போல் இனி உன் செயல்திறனும் அதிகரிக்கும். நாளை வெற்றி உனக்கே. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.